சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே தருவேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின்படி தொடர்ந்து பேசும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். உன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி நீ குணமாக்குகிறவர், அவ்விதமாக நீ செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறவர். தேவன் நம்மை 2 மடங்கு மட்டும் அல்ல, கர்த்தர் பல மடங்கு நம்ம ஆசீர்வதிப்பார். எதை விசுவாசிக்கிறீங்க? பல மடங்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்று சொல்ல இருக்கிறது. அதே போல பல இடங்களிலே இந்த இரட்டிப்பான நன்மைகளை பற்றி வாசிக்கிறோம். ஆதியாகமத்திலே நாம் 43ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற சமயத்தில் அங்கே ஆண்டவர் 5 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று பென்யமீனை குறித்து பார்க்கும். பென்யமீனுக்கு 5 மடங்கு யோசேப்பு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். அதே போல ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஈசாக்கை 100 மடங்கு அவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இருக்கிறது. 100 மடங்கு ஆசீர்வாதம். இன்னும் வேதத்தில் நீங்கள் வாசிக்கிறதான சமயத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்தால் 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே 2 மடங்கு, 5 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை அதாவது பல மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். 1 மடங்கு 2 மடங்கல்ல, பல மடங்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை பல மடங்காக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதைத்தான் இந்த மாதத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலையில் நான் ஒரு சில குறிப்புகளை சொன்னேன். தொடர்ந்து இன்றைக்கு 7 மணி ஆராதனையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிரியத்தை, அவருடைய பாசத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். அவருடைய பிரியத்தையும் அவருடைய பாசத்தையும் சம்பாதிக்க வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 4ஆவது வசனத்தையும் 5ஆவது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். 1 Samuel chapter 1 verses 4 and 5. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் பெனின்னாள், இன்னொருத்தி பேர் அன்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. ஆனால் அது நிமித்தமாக அவள் மிகவும் அழுது கொண்டிருப்பாள். இப்போ என்ன செய்வாராம், இந்த எல்கானா என்கிறவருடைய கணவன் அன்னாளை அதிகமாய் நேசித்தான். அவளை அதிகமாய் நேசித்தபடினாலே அவளுக்கு 2 மடங்கு, பெனின்னாளுக்கு கொடுக்கிறத விட 2 மடங்கு அவனுக்கு கொடுப்பான். மற்ற எல்லாரும் கொடுக்கறதை விட, இவளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கறத விட, பெண்ணினாளுக்கு கொடுக்கறத விட, ரெண்டாவது அதாவது இன்னொரு மனைவிக்கு கொடுக்கறத விட இவளுக்கு அவன் 2 மடங்காக கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கணவன் மனைவியை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் கணவனுடைய அந்த நேசத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நபராக, ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். கணவன் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக கணவன் நேசிக்க முடியாது. நம்ம நடந்து கொள்ளுகிறத பொறுத்து தான் மற்றவர்களுடைய பாசத்தை என்ன செய்ய முடியும்,
பெற முடியும். நாம் அவங்களுடைய பாசத்துக்கும் அவருடைய நேசத்துக்கும் உரிய நிலைமையிலே நாம் நடக்கவில்லை என்றால் மற்றவர்கள் நம்மை நேசிக்கவே முடியாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறதான ஆட்கள் அவர்களை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க. நம்ம முறைச்சிட்டு போனால் அவங்க முறைச்சிட்டு போவாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. அதே போல் அவர்களுடைய ஒரு ஆபத்தில் நீங்கள் அவர்களுக்கு ஒரு உதவி செய்தால் உங்கள் ஆபத்தில் அவங்க என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு வழி மட்டுமே, அதாவது 2 பக்கம். நீங்கள் கொடுத்தா அங்கேருந்து என்ன செய்யலாம்? வாங்கலாம். பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம மற்றவங்க எல்லாரும் நம்ம நேசிக்கணும். ஆனால் நாம் அவங்களுக்கு என்ன செய்கிறோம் என்கிறத நாம் யோசித்து பார்ப்பதே இல்லை. நம்ம அதே போல தான் ஆண்டவரிடத்திலையும் இருந்து நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நிறைய எதிர்பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். நம்ம நேசிக்கிறோமோ இல்லையோ ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்து மழையை கொடுக்கிறார். உலகத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவர் உலகத்தில் இவ்வளவு நாட்களும் அவர் பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார். நமக்கு சூரியன் அது என்ன செய்கிறது? தினந்தோறும் உதிக்கிறது, வெயில் வருகிறது, மழை வருகிறது. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறதுனால. அது எல்லாத்துக்கும் மேலாக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவருடைய அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம் நித்திய நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தார். பாருங்க, அவருடைய அன்பினுடைய வெளிப்படுத்தல். நம்முடைய அன்பை நம்ம எப்படியாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு வைத்தார். அவருடைய அன்பு தான் நமக்கு எக்ஸாம்பிள், மாடலாக இருக்கிறது, எடுத்துக்காட்டாக இருக்கிறது. உலகத்தில் எப்படி அன்பு வந்தது என்றால் தேவன் நம்ம நேசித்ததன் அடிப்படையில் தான் அன்பு என்கிறதையே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் புரிந்து கொண்டு அவர் எப்படி நம்ம நேசிக்கிறாரோ அதே போல நாமும் பிறரை என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அவர் எப்படி நம்ம நேசிக்கிறாரோ அதே போல நாமும் அவரை நேசிக்க வேண்டும். முதலாவது நம்ம நேசித்தா தான் அவர் நேசிப்பார் என்பது இல்லை. ஆனாலும் அவரும் நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறாருங்கிறத எத்தனை பேர் விளங்கி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவரும் நம்மிடத்தில் அன்பை என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். சில டைமில் பிள்ளைகள் நினைப்போம், அப்பா அம்மா என்னை நேசிக்கணும்னு பிள்ளைங்க நினைப்பாங்க. ஆனால் எத்தனை பிள்ளைகள் அவர்கள் அதை செய்கிறாங்கன்னு தெரியல. எத்தனை பிள்ளைகளுக்கு இது புரியும் என்று தெரியவில்லை, விளங்கி இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதே மாதிரி நாம் அவங்களை நேசிக்க வேண்டும் என்று அவர்களும் விரும்புகிறார்கள் என்பதை நிறைய பிள்ளைகள் புரிந்து வைத்திருக்கவில்லை. அப்பா ஒன்றும் சம்பாதிக்கலை, அப்பா எதுவுமே கொடுக்கலை, அப்பா எதுவுமே அவங்கள் அதாவது எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லி, சேர்த்து வைக்கவில்லைன்னு சொல்லி குறை சொல்வார்களே தவிர, எதை செஞ்சீங்க, என்ன நீங்கள் பண்ணீங்க? எனக்கு 2 பிள்ளைங்களை தெரியும். அந்த பிள்ளை எப்போவுமே அப்பாவும் அம்மாவையும் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன குறை சொல்கிறாங்க? நீங்கள் என்ன எனக்கு செஞ்சீங்க? 2 பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சுருக்காங்க. 2 பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சுருக்காங்க. லோன் போட்டு படிக்க வச்சுருக்காங்க. அந்த லோனெல்லாம் நீங்கள் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வீட்டில் உட்காந்துறவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? சில பிள்ளைங்க என்ன தான் கிழிச்சிட்டிங்கன்னுவாங்க. நல்ல விதமாக சொன்னால் கூட பரவாயில்ல, என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறது ஒரு கொஞ்சம் மரியாதை. என்ன தான் பெருசாக கிழிச்சிட்டிங்க அப்படின்னு. அந்த லாங்குவேஜில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பேசுகிறது, பெற்று வளர்த்தாங்களே அதுவே பெரிய விஷயம். நீங்கள் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் போது தான் தெரியும் அந்த கஷ்டம். காலேஜில் போய் நின்று அட்மிஷனுக்காக க்யூவில் நின்று அட்மிஷன் வாங்கி கொடுத்தாங்களே,
அது அன்பு இல்லையா? அது பாசம் இல்லையா? நீங்கள் சுகவீனமாக இருந்தபோது பக்கத்தில் இருந்தாங்களே, இருந்து தூங்காமல் கவனிச்சுட்டாங்க இருந்தாங்கல்ல, அது அன்பு இல்லையா? அது பாசம் இல்லையா? இன்னும் இவ்வளவோ காரியங்கள் உங்களுக்காக. ஒரு குறைவில்லாமல் சாப்பாடு, வேலை வேலைக்கு சாப்பாடு, உடை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் தெருவில் இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகளுக்கு தங்குவதுக்கு நல்ல வீடு இல்லை, வசதி இல்லை. ஒரு பையன் சொல்கிறான் அவங்க வீட்டில், என்ன பெருசாக அரண்மனையாக கட்டி வச்சுருக்கீங்க? அவன் கட்டியிருக்கிற வீடு அவங்க ரொம்ப சின்னதாக போச்சான். வாடகை வீடு இல்லாமல் சொந்த வீடு கட்டி வச்சுருக்குறாங்க. இவன் காலத்துக்கு பிறகு அவனுக்கு தான் அந்த ஒரு மகிழ்ச்சி கூட இல்லை, சந்தோஷம். எத்தனையோ பெற்றோர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் அப்பா அம்மாவும் இந்த மாதிரி ஒரு சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு சொந்தமாக வீடு இருக்கே, இதுக்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும். திரும்ப ஒரு கேள்வி கேட்டால் இவன் என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவான்? நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், உன்னை படிக்க வச்சுருக்கேன், உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன், உனக்கு சாப்பாடு ஒரு நாள் போட்டிருக்கேன், சின்ன வயசில் உனக்கு துணி உடுத்தி வச்சேன், அப்போ கீழே விழுந்துடும், மறுபடியும் என்ன செய்வேன், கொடுத்துவேன். வயசான பெற்றோர் எத்தனை முறை இவங்களுக்கு துணி உடுத்து கொடுப்பாங்க? எத்தனை முறை ஊட்டுவாங்க? எத்தனை பேர் எத்தனை தடவை படுக்க விரித்து கொடுப்பாங்க? கிழவன் சாக மாட்டேங்கிறானே, இந்த கிழவி சீக்கிரம் சாக மாட்டேங்கிறாளே, பெரிய தொல்லையாக இருக்கு. எல்லாம் சிந்திகிட்டே இருக்கிறாளே, கீழே அங்கே கொட்டுறா, இங்கே கொட்டுறா, வீடெல்லாம் அழுக்கு பண்ணிடுறா, கட்டெல்லாம் அழுக்காயிடுது. வயசான அப்படி தான் இருக்கும். வயசான பிறகு நேசிக்கக்கூடியதான அந்த அன்பை பெற்றோர் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குறாங்க. சின்ன வயசாக இருக்கிற சமயத்தில் பிள்ளைங்க சிந்தினாங்க, திட்டினாங்களா, அடித்தாங்களா? ஒன்றுமே செய்யலையே. அசுத்தம் பண்ணதை நல்லா தூக்கி என்ன செய்தாங்க, குப்பை தொட்டியில் போட்டாங்க? இல்லை, கழுவி சுத்தம் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? அசுத்தம் பண்ணதுக்கு இல்லை, அன்பு, அந்த பிள்ளை மேலுள்ள அன்புக்காக. ஆனால் வயசான அப்பாவும் அம்மாவும் படுக்கையில் அசுத்தம் பண்ண எத்தனை பிள்ளைங்க சந்தோஷமாக அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு முகத்தில் ஒரு முத்தம் கொடுப்பாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. வேணுமானா ஒரு நர்ஸ் வைப்பாங்க, அதாவது வேலைக்காரியை வச்சு இவன் பாரு சுத்தம் பண்ணு, அதை பக்கமே போக மாட்டாங்க. வயசானவங்க படுத்து கிடக்கிற பக்கத்துலேயே ஏதாவது பிள்ளைங்க போவாங்களா? போக மாட்டாங்க. வேணுமான பர்த்டேக்கு வேண்டும் ஒரு கேக் வேணால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது அப்படி போய் கொடுக்குறாங்களே, அதுவே பெரிய சந்தோஷமான காரியம். ஒரு தாயும் கொண்டு போய் அநாதசாலையில் சேர்த்தாங்க. அவள் இறந்து போனதான சமயத்தில், இறந்து போகிற சமயத்தில் வீட்டில் அந்த டெட் பாடி வீட்டுக்கு கொண்டு வரல. அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தால் அது அவளுக்கு அந்த வீடு அழுக்காகிருப்போம் எனக்கு தெரில. அந்த டெட் பாடியை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரிப்பட்டதான பிள்ளைகளுடைய தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. எந்த ஒரு தாயும் பிள்ளையுடைய அன்பை என்ன செய்கிறான்? எதிர்பார்க்கிறான். என் பிள்ளைனை நேசிக்கணும், நடக்க முடியாத நேரத்தில் என்ன செய்யணும்? எனக்கு கை பிடிச்சி நடத்தணும். எனக்கு சாப்பிட முடியாத நேரத்தில் எடுத்து சாப்பிட முடியாததில் சாப்பாடு ஊட்டி கொடுக்கணும். எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? இப்போல்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறதே கிடையாது. ஏன்னா இவன் கல்யாணம் பண்ணி எங்கே போகிறானோ, வர மனைவி எப்படிப்பட்டவளை இருப்பாளோ அப்படிங்கிறது இப்போவே பயம் வந்துடுது. ஆகவே ஆண்டவரே சீக்கிரமாக நான் என்ன செஞ்சிடணும்? படுக்கை இல்லாமல் போயிடணும். இதுதான் டெய்லி சில வயசானவங்களுடைய வயசாகிறதுக்கு முன்னாலேயே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறாங்களோ, காருக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? யாரும் கஷ்டம் கொடுக்காம நான் என்ன செய்யணும்? சீக்கிரம் போயிடணும், படுக்கையில் இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் நிறைய பேருடைய ஜெபம். இழுத்துக்கிட்டு இருந்தால் யாராவது பார்ப்பாங்களா? பிள்ளைங்க பார்ப்பாங்களா? பார்க்கவே மாட்டாங்க. ஒரு பெற்றோருடைய ஒரு எதிர்பார்ப்பு, பிள்ளை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும் என்று இருக்கிறது.
ஆனால் பிள்ளை அப்பாட்டு அம்மாட்டு எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எதிர்பார்க்காமலே அந்த பிள்ளைக்கு அந்த அன்பு கிடைக்கிறது, அந்த பாசம் கிடைக்கிறது. அந்த அன்பும் அந்த பாசமும் அந்த பிள்ளை கிடைக்கலன்னு வச்சுக்கிங்க, அந்த பிள்ளை கேட்டு வாங்கும், சண்டை போடும். என்ன நீ அப்பனா என்ன, நீ என்ன அம்மாவா என்ன, நீ எதுக்கு என்ன ஏன் பெற்றாய், என்னை எதுக்காக நீ பெற்றாய், எனக்கு ஏன் இந்த பர்த்டேக்கு கேக் வாங்கி தரல, எனக்கு எதுக்கு இந்த பர்த்டேக்கு ஏன் நீ எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரல, எனக்கு ஏன் சட்டை வாங்கி தரல, உடுப்பு வாங்கி தரல, கேட்குமா கேட்காதான்? குழந்தையா இருக்கிற சமயத்தில் பசிக்கிற நேரத்தில் கொஞ்சம் அந்த பால் புட்டி வாயில் இருக்கும் பொழுது கீழே விழுந்துச்சு வச்சுக்கிங்க, எடுத்து வைக்கிறதுக்கு லேட்டானால் போதும், என்ன செய்யுது உடனே ஆமாம் கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிருது. ஏன் அவ்வளவு அந்த அன்பை எதிர்பார்க்கிறது, அந்த பராமரிப்பை எதிர்பார்க்கிறது. அப்பான்னா அம்மான்னா அவங்க என்ன நேசிக்க வேண்டும் என்று பிள்ளை எதிர்பார்க்கிறது. அதில் கொஞ்சம் கூட குறைவு வராமல் இருப்பதற்கு இந்த பிள்ளை என்ன செய்கிற எதிர்பார்க்கிறாள். பெற்றோரும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறாங்க, பிள்ளையை நேசிக்கிறாங்க. இருந்தாலும் பிள்ளைகளை திருப்திப்படுத்தவே முடிகிறதில்லை. ஆனால் அதில் 1% கூட பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றோருக்கு வருகிறதா என்று பார்த்தால் அநேக பெற்றோரிடத்தில் பிள்ளைகளுடைய அன்பு இல்லை என்றே சொல்ல வேண்டும். நல்ல பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க, சில குடும்பத்தில் நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோரை கரிசனையாய் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் பார்க்கிற சமயத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலே அன்பு உடையவர்களாக இல்லை. சின்ன வயசில் இருக்கிற அன்பு கல்யாணம் பண்ணும்போது குறைஞ்சிருது, மனைவி வந்தவுடனே குறைஞ்சிருது, கணவன் வந்தவுடனேயே மாறி விடுகிறார்கள். அதான் சாராளன் ஒரு பாட்டு பாடுவாங்க, மனித அன்பு மாறி மறையும், மாறாத தேவ அன்பு. கணவன் சம்பாதிக்கிறது வரையிலையும் மனைவி ரொம்ப நேசிப்பா, விழுந்து விழுந்து கவனிப்பா. ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அந்த அன்பு அந்த அளவுக்கு இருக்குமான்னா சில டைம் குறையலாம். எல்லாருக்கும் இல்லை, சில சமயத்தில் என்ன செய்யலாம், சிலருக்கு குறையலாம். வியாதிப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது வரையிலையும் கணவனை நேசிக்க விரும்புவார்கள், நேசிப்பார்கள். ஆரோக்கியத்தை இழந்து போன பிறகு அந்த அன்பு என்ன செய்யும், குறைய ஆரம்பிக்கிறது. மனைவி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பொழுது அன்பு இருக்கும், கணவனுடைய அன்பு இருக்கும். ஆனால் மனைவி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இப்போ அழகு இல்லை, அழகு குறைய ஆரம்பித்தோடனே அன்பு என்ன செய்யும், குறையும். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. பெண்ணினாளுக்கோ குழந்தைகள் இருந்தது, அந்நாளுக்கோ என்ன இல்லை, பிள்ளைகள் இல்லை. உனக்கு பிள்ளைகள் இல்லாட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். பிள்ளைகள் உள்ள பெண்ணினாளை நேசிப்பதை பார்க்கலாம், பிள்ளைகள் இல்லாத அந்நாளை அந்த கணவன் என்ன செய்தான், எல்கானா நேசித்தான். அதே போல இந்த உலகத்தில் நிறைய சொத்துக்களை உடையவர்களாக இருக்கலாம், நன்மைகளை உடையவர்களாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருக்கலாம். அவர் வீடு உள்ளவர்களை நேசிப்பதை பார்க்கலாம், வீடு இல்லாத உங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். பிள்ளைகள் இல்லாதவர்களை, பிள்ளைகள் உள்ளவர்களை ஆண்டவர் நேசிக்கிறதை காட்டிலும் பிள்ளைகள் இல்லாத உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அதிகமாக நேசிக்கிறார். வேலை இருக்கிறவர்களை நேசிக்கிறதை பார்க்கலாம், வேலை இல்லாத உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறார். ஆமென். அவருடைய அன்பு என்ன, மாறாத அன்பு. காதலி என்று பார்த்துருக்கிறோமே, 6 மாதம்தான் கல்யாணமாகி 6 மாதம் கூட சில சமயத்தில் அது நீடிக்காது. அதுக்கு முன்னே காணல் நீர் மாதிரி அது காணாமல் என்ன செய்கிறது, போய்விடுகிறது. தூரத்தில் பார்த்தா நீர் தெரியும், பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நீர் இருக்காது. அதுக்கு பேர் தான் காணல் நீர். எத்தனை பேருக்கு அது தெரியும்? காணல் நீர்னு சொன்னால் வெயிலில் பாலைவனத்தில் தூரத்தில் பார்க்கும் பொழுது, இல்லைன்னா ரோட்டில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் தண்ணி இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது. அதே மாதிரி தான் அன்பு இருக்கிற மாதிரி தெரியும், தூரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கும், தூரத்தில் இருந்தால் அன்பு இருக்கும். சிஸ்டராக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் தூரத்தில் இருக்கிறது வரையிலையும் அன்பு, பக்கத்தில் பார்க்கும் பொழுது
கொஞ்சம் அன்பு இருக்கத்தான் செய்யும், அப்புறம் அது கொஞ்சம் குறையும். ஒரு நாள் 2 நாள் வீட்டில் தங்குங்க, அந்த அன்பு என்னென்ன செய்யும்? குறையும். அவங்க வீட்டில் தொடர்ந்து ஒரு 6 மாதம் தங்கியிருந்தீங்கன்னா சுத்தமாக அன்பு காணாமலே போயிடும். அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டோன்னா பரவாயில்லன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே வைக்க பார்ப்பாங்க. ரொம்ப சில சமயத்தில் மனுஷன் நெருங்க நெருங்க அன்பு என்ன செய்யும்? அது குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப தூரமாக இருந்தால் அன்பு என்ன செய்யும்? நிறைய இருக்கும். ஆனால் ரொம்ப தூரமாக போயிட்டால் மறந்தே போயிடுவாங்க. அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போயிட்டு அப்படி இப்படி இருந்தால் அன்பு இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் பார்க்கவே இல்லை, 6 வருஷம் பார்க்கவே இல்லை, அப்புறம் ஞாபகம் இருக்குமா? அன்பு இருக்குங்க, ஆளே மறந்து போயிடும், அவங்க ஞாபகமே இருக்காது. நம்முடைய ஆண்டவர் நம்மை மறவாதவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு அது குறையாதது, நம்முடைய ஆண்டவருடைய அன்பு அது மாறாதது. ஆண்டவர் இயேசு அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம அன்பெல்லாம் யாருடைய, அதாவது யார் மேலே யாருடைய அன்பை நாம் ருசிக்க வேணும்? கர்த்தருடைய அன்பைத்தான் நாம் அதிகமாக என்ன செய்யணும்? ருசிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்கிறானோ, தேவனுடைய அன்பை பற்றி கொள்கிறானோ, தேவனுடைய அன்பிலே உறுதியாய் நிலைத்திருக்கிறானோ அவன் பாக்கியவான், அவன் தான் உலகத்தில் சந்தோஷம் உள்ளவன். என்றால் அந்த அன்பு அது குறையாத அன்பாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை நேசித்தாலும் அவர் நம்மை நேசிப்பதற்கு எந்த நிபந்தனைகளும் இல்லைதான். ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்கு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இல்லாட்டாலும் கர்த்தர் நேசிப்பார், நம்ம வெறுப்பார் என்று சொல்லவில்லை. சில சமயம் வெறுக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. அக்கிரமம் செய்யும்போது, பாவம் செய்யும் பொழுது, நம்ம வாழ்க்கை சரியில்லாமல் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார், கர்த்தர் நம்ம நேசிக்கிறார் தான். ஆண்டவர் நம்ம நேசித்து நமக்காக காரியங்களை செய்கிற சமயத்தில் நாம் அவருடைய அன்பை மறந்து துரோகம் பண்ணுவோம் என்றால், அவருக்கு விரோதமாகவே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் கடைசியாக நம்மை வெறுத்து விடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நேசித்தார். ஆனால் அவர்கள் சோரம் போன பொழுது ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தார்? வெறுத்தார். மறுபடியும் அவர்கள் மனம் திரும்பின பொழுது கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? மனதுருக்கத்தினால சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் என்ன செய்தேன்? சேர்த்து கொண்டேன். ஏன் அவர் கைவிடுகிறார்? அவர் கைவிடுவதற்கு காரணம் என்ன? நம்ம ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு துரோகம் இழைக்கும் பொழுது, அவருடைய அன்புக்கு எதிரான துரோகம் செய்யும் பொழுது நிச்சயமாக வெறுப்பு. நான் சொன்னால் திரும்பியே பார்க்க மாட்டோம். ஜென்மத்துக்கும் நீ வேண்டாம்ப்பா, உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நீ வேண்டாம், பக்கத்தில் கிட்ட சேர்த்த மாட்டேன். துரோகம் பண்ணுகிற ஆட்களை பக்கத்தில் சேர்த்துவோமா? சேர்த்தவே மாட்டோம். பல ஆட்கள் அப்படி துரோகம் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க. துரோகம் பண்ணாது, நன்மைக்கு நன்மை செய்யாட்டா பரவாயில்ல, அன்புக்கு அன்பை அவர்கள் காட்டாவிட்டாலும் பரவாயில்ல, துரோகம் பண்ணாமல் இருந்தால் போதும். இப்படி துரோகம் பண்ணும் பொழுது நம்ம திரும்ப அவங்கள ஒரு நாளும் சேர்த்து கொள்ள மாட்டோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்ம துரோகம் பண்ணாலும், அவருக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சாலும், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யாட்டாலும், கர்த்தர் ஒருவேளை கொஞ்ச காலம் வெறுத்தாலும், அதுக்கு பிறகு நம்ம உணர்ந்த ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக ஏங்குகிறேன் என்று சொல்லி அவருடைய அன்பை தேடி வருகிற சமயத்தில் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் நம்மை உருக்கமான இரக்கங்களாலே சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் நீங்கள் ஒருவேளை பின்மாற்ற அனுபவத்துக்குள்ளே கடந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு துரோகம் இழைத்து ஆண்டவர் விட்டு தூரமாய் போயிருந்தால், ஒருவேளை அது நிமித்தமாய் தேவனுடைய அன்பை நீங்கள் நஷ்டப்படுத்தி இருக்கலாம், தேவனுடைய நன்மைகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் திரும்பி வரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பு எனக்கு வேண்டும் அப்பா, நான் உலகத்தை நேசித்தேன், உலக பாசங்களை நம்பி போனேன், ஆனால் உலகம் என்னை கைவிட்டது. ஆனால் நீரோ கைவிடாதவர், உம்முடைய அன்பு நித்தியமானது, உம்முடைய அன்பு நிலையானது, உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய அன்பு எனக்கு போதும் என்று சொல்லி அவர் பாதத்தையே பற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மனுஷன் வாழ்க்கையிலும் சரி, அவனுக்கு வசதி வந்த உடனே மனுஷன் என்ன செய்வான்?
மறந்துடுவான். அதனால தான் பாருங்க, மற்றவங்களுக்கு வசதி வரக்கூடாதுன்று சகோதரர்கள், உடன் சகோதரனாக இருக்கிறவன் அவனை விட அடுத்தவங்களுக்கு வசதி வரக்கூடாதுன்னு விரும்புவான். ஏன் தெரியுமா? அப்போ தான் இவன் நேசிப்பான், ஈக்குவலாக இருந்தால் நேசிப்பான். இவன் கொஞ்சம் மேலே போயிட்டான்னா அப்புறம் அந்த அன்பு போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கவலை வரும் பாருங்க. அதுக்கு பேர் தான் பொறாமை. அதுக்கு பேர் தான் பொறாமை. என்னை நேசிக்க நேசம் போயிடுமோ. மனைவிக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறாமை இருக்கிறது. என்னை விட வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, நேசிக்கக்கூடாது. மூத்த பிள்ளைக்கு அடுத்த பிள்ளை என்னத்தான் அதிகமாக நேசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மூத்த பிள்ளைக்கு இருக்குது. ரெண்டாவது பிள்ளை நேசிக்கிறத விரும்பவே விரும்பாது. எனக்கு என்ன மட்டும்தான் நேசிக்கணும். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இயேசு என்னை மட்டும்தான் நேசிக்கணும், வேற யாரையும் நேசிக்கக்கூடாது. சிலருக்கு அப்படிப்பட்ட பொறாமை இருக்கு. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்க பக்கத்தில் இருக்கவங்களையும் ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் மட்டும் நல்ல சட்டை போட்டுட்டு பக்கத்துக்கு அழுக்கு சட்டை போடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நல்ல சட்டை போட்டு வராங்களா, அவங்கள பார்த்து ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் நல்ல வீட்டை கொடுக்குற மாதிரி கர்த்தர் அவங்களுக்கும் நல்ல வீட்டை கொடுக்குறாரு. அதுக்காக சந்தோஷப்படணுமே தவிர நீங்கள் சங்கடப்படவே கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மாத்திரமல்ல மற்றவர்களையும் அவர் நேசிக்க விரும்புகிறார். நான் மாத்திரம்தான் அவருடைய பிள்ளையா இருக்கணும் அவருடைய அன்புக்கு அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவருடைய பிரியத்தை, அதாவது பெண்ணினாள் அதாவது எல்கானாவுடைய பிரியத்தை பெண்ணினாள் பெற்றிருந்தாள். பெண்ணினாளை நேசிக்கலான்னு சொல்ல முடியாது. பெண்ணினாள் மேல எல்கானாவுக்கு பாசம் இருந்தது. அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவளுக்கும் பங்கு கொடுத்தான். அவளுக்கு என்ன கொடுத்தான்? பங்கு கொடுத்தான். பெண்ணினாளுக்கு ஒன்றும் கொடுக்காம இருக்கவில்லை, பெண்ணினாளுக்கும் பங்கு கொடுத்தான். ஆனால் அன்னாளுக்கும் 2 மடங்கு கொடுத்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள ஆட்களை ஆண்டவர் நேசிக்காம இல்லை, உலகத்தில் உள்ள ஆட்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அவர்களுக்கும் பங்குகளை கொடுக்கிறார். ஆனால் நமக்கோ ஆண்டவர் பல மடங்காக 1000 மடங்கு பங்குகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அன்பு பெருக 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 கர்த்தரும் நம்மை என்ன செய்வார்? அளவில்லாமல் ஆசீர்வதிக்க துவங்குவார். அல்லேலூயா. அன்பு எத்தனை மடங்கு அன்பு நம்மிடத்துல பெருகுகிறதோ அத்தனை மடங்கு நன்மைகள் பெருகும். அன்பு என்ன செய்யட்டும்? பெருகட்டும். அப்பதான் நன்மைகள் என்ன செய்யும்? பெருகும். ஆண்டவர் மேல பிரியத்தை வைக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன நன்மைகளால் நிரப்பணும், ஆண்டவர் என்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்ன 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்கவே மாட்டார். பென்யமீனுடைய வாழ்க்கையை பாருங்க. அதாவது யோசேப்பு பென்யமீனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர், அதாவது யோசேப்பு என்ன செய்தான்? பென்யமீனுக்கு 5 மடங்கு என்ன செய்தான்? கொடுத்தான். காரணம் என்ன? அந்த உறவு காரணம், அந்த அன்பு தான் காரணம். பென்யமீனை அவன் நேசித்தான். பென்யமீனை அவன் நேசிப்பதற்கு காரணம் இருந்தது. என்ன காரணம்? எதனால நேசித்தான்? பென்யமீன் அவனுடைய உடன் பிறந்த சகோதரனாக இருக்கிறான். உடன் பிறந்த சகோதரன் இருந்தபடினால அவனை நேசித்தான். அந்த இரத்த பாசம்னு ஒன்று என்ன செய்து இருக்கு. அதன் அடிப்படையில் கர்த்தர் நேசிக்கிறார். மனுஷன் அதான் நேசிக்கிறான். இரத்த பாசத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறான்? நேசிக்கிறவனாக இருக்கிறான். பிரதர் அப்படிங்கிற ஒரு அன்பு, சகோதரங்கிற அன்பு பெருசா, கணவன் அல்லாட்ட மனைவி என்கிற அந்த அன்பு பெருசா? குழப்பமா இருக்குல்ல? பிரதருடைய அன்பு அது ரொம்ப காலம் நீடித்திருக்குமா, இல்லை கணவன் மனைவியுடைய அன்பு நீடித்திருக்குமா? எந்த அன்பு பெருசு? இதில் பெருசு சின்னதுன்னு கிடையாது, 2 வித்தியாசமான அன்பு. ஆமே. பிரதர் அன்புங்கிறது வேற, மனைவி இல்லைன்னா கணவனுடைய அன்புங்கிறது வேற. பிள்ளையுடைய அன்பு பெருசா, மனைவி இல்லைன்னா சகோதரனுடைய அன்பு பெருசா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? பெருசு சின்னதுன்னு கிடையாது. பிள்ளையும் அப்பா அம்மாங்கிற அன்பு வேற, அதே நேரத்தில் பிரதருங்கிற அன்பு வேற, சிஸ்டருங்கிற அன்பு வேற. கணவன் மனைவி என்கிற அவளுக்கு இடையில் இருக்க அன்பு என்பது வேறு வித்தியாசமான அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு எல்லாம், அதாவது இப்போ அப்பாட்ட இருந்து பிள்ளைக்கு அன்பு கிடைக்கும், பிள்ளைக்கு அப்பா இடத்துலேருந்து அன்பு கிடைக்கும்.
அதே மாதிரி சகோதரனிடத்திலிருந்து சகோதரனுக்கு என்ன செய்யும்? அன்பு கிடைக்கும். அக்கா தங்கச்சியை நேசிப்பா, தங்கச்சி அக்காவை நேசிப்பா. அக்கா உன்னை பார்க்காம இருக்க முடியல, ஐ மிஸ் யூ சிஸ்டர், ஐ மிஸ் யூ பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். பிள்ளைகளை மிஸ் பண்ணுவோம். சில டைமில் அப்பாவை மிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மனைவி கணவன் அன்பா பாசமாக இருப்பாங்க. அவர்கள் அன்பு என்கிறது வேறு. கணவன் தான் மனைவி நேசிக்க முடியும், மனைவி தான் என்ன செய்ய முடியும்? கணவன் நேசிக்க முடியும். இந்த அன்பை பெற்றோரிடத்தில் பெற முடியாது. இந்த அன்பை சகோதரிடத்தில் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஆனால் இது எல்லா அன்பையும் ஒரு இடத்துலேருந்து பெற முடியும், இயேசுவிடத்திலிருந்து பெற முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை பிள்ளையாக நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி நேசிக்கிறார்? அவர் சகோதரனாக நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு காதலனாக, காதலியாக நேசிக்கிறார். இது எத்தனை பேர் புரிந்து கொண்டேன்னு தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிக மிக ஆழமானது. இயேசுவின் அன்பு மகா பெரியது. ஹல்லேலூயா. மனித அன்பை விட இயேசுவின் அன்பு பெரிதுன்னு சொல்ல காரணம், எல்லா அன்பையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பெரியநாளுக்கு ஒரு பங்கு கொடுத்தான். அதே போல இவளுக்கு எத்தனை கொடுத்தான்? 2 பங்கை கொடுத்தான். 2 பங்கை கொடுத்தான். இந்த 2 பங்கு பல மடங்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், பெரிநாளை அவன் நேசித்தது உண்மைதான். ஆனால் பெரிநாளும் அந்த எல்கானாவை நேசித்திருப்பான். ஆனால் அன்னாள் எல்கானா மேலே வச்சது அன்பு அது வித்தியாசமானது. எல்கானா அன்னாள் மேல் வைத்த அன்பு அது 2 மடங்காக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த அன்பு 2 மடங்காக இருந்தபடினால் 2 மடங்காக கொடுத்தான். 4 மடங்கு அன்பு இருந்தால் 4 மடங்காக கொடுத்திருப்பான். ஹல்லேலூயா. பென்யமீன் மேல 5 மடங்கு அன்பு இருந்தது. ஆகவே 5 மடங்கு அன்பு கொடுத்தான். கர்த்தர் உங்கள் மேல 100 மடங்கு அன்பு. நீங்க ஆண்டவர் மேல எத்தனை மடங்கு அன்பு வைக்கிறீங்களோ அதை பொறுத்து கர்த்தரும் பல மடங்கு அன்பை உங்களுக்கு என்ன செய்வார் என்றால், நன்மைகளை அவர் கூட்டி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வேதத்தில் வாசியுங்கள், ஆண்டவருடைய பிரியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய பிரியத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து வேதத்தில் நாம் பார்ப்போம் என்றால், உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். உன்னத பாட்டு 1:9. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். என் பிரியமே என்று இங்கே மணவாளன் மணவாட்டியை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இது மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி ஆகிய திருச்சபை, சபையின் மக்கள், அவிட்டால் மணவாட்டி ஆகிய இருக்கிற தேவனுடைய சபையை பார்த்து அழைக்கிற ஒரு அழைப்பை தான் இங்கே பார்க்கிறோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் இடையே உள்ள ஒரு உரையாடலை தான் இங்கே கவிதையாக, ஒரு பாடலாக சாலமோன் உன்னத பாட்டு என்று சொல்லி எழுதியிருக்கிற பாட்டிலேயே அது உன்னதமான பாட்டு. காதலன் காதலி 2 பேருக்கும் இடையே உள்ள உரையாடல், அது அன்பினுடைய பரிமாற்றம். என்ன எப்படி கூப்பிடுறாங்க? மை பிலவட். அந்த அன்பு இருந்தால் கூப்பிடுறதே வித்தியாசமாக தான் இருக்கும். அன்பு ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா பிள்ளைகளை எப்படி கூப்பிடுவீங்க? ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா எரும மாடு. நிறைய வீட்டில் பிள்ளைகள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. தான் எரும மாடுன்னு கூப்பிடல, தொப்பு தொப்புன்னு அடிப்பாங்க, போட்டு முதுகுலே அடி அடி. கைதிக்கு கூட நம்ம இந்தியன் போலீஸ் அவ்வளோ அடி கொடுக்க மாட்டான். அதை விட பயங்கரமாக ஏன் பிள்ளை அடிப்பேன் உதைப்பேன் நீ கேட்குறதுக்கு யார்? அதில் இன்னும் விசேஷம், கட்டின மனைவி கட்டிட்டு வந்து அன்னைக்கு ராத்திரியே உதைக்க ஆரம்பிப்பான். யாரும் கேட்க முடியாது, அதை பொண்ணுடைய அப்பா கூட கேட்க முடியாது. அது ஏன் மனைவி நான் அடிப்பேன் உதைப்பேன் நீ கேட்குறதுக்கு யார்? எப்போ நான் அப்பா, நான் பெற்று வளர்த்த அப்பா. அது கட்டி கொடுத்துட்டு அவ்வளோதான். கட்டி கொடுத்துட்டு அர்த்தம் என்னவா? ஆமாம், விலைக்கு விற்ற விலை மாடு மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய ஆண்களுக்கு இந்த தவறான எண்ணம் இருக்கிறது. அந்த மாதிரி எதையோ மாடை
சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது மாதிரி இல்லை கல்யாணம். விளங்குதா? மனைவி அன்பை எதிர்பார்க்கிறவள் என்று எத்தனை ஆண்கள் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. அது மாதிரி ஆண்களும் அந்த அன்பை என்ன செய்கிறாங்க? எதிர்பார்க்குறாங்க. இது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம கூப்பிட்றதுலையே ஒரு வித்தியாசம் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னால் என்னென்னவோ கூப்பிட்ருப்பாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணி வந்த பிற்பாடு அதெல்லாம் அப்புறம் கூப்பிட்றதே இல்லை. என்ன கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் எந்த வார்த்தையில் கூப்பிட்றீங்களோ கூப்பிட்ற அந்த அந்த லாங்குவேஜ், அந்த குரல் எப்படி இருக்கட்டும்? அது இன்பமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா! அது இனிமையாக இருக்கட்டும். மை பிலவட் அப்படின்னு கூப்பிடுன்னு சொன்னால் அந்த கூப்பிடுறதுலே ஒரு விதம் இருக்குது இல்லையா? என் பிரியமே அப்படி கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்க? என் சனியனே அப்படி கூட எப்படி கூப்பிடுவாங்க? ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. ஆண்டவர் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடு? என் பிரியமே அப்படின்னு கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவா? என் செல்லம் கூப்பிட்றீங்களா பிள்ளைகளை? அது மாதிரி ஆண்டவரும் நம்ம கூப்பிடுறாரு, என் பிரியமே, மை பிலவட், மை பிலவட், என் பிரியமே என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய அந்த அழைப்பின் சத்தம் நம்ம காதுகளில் தொனிக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கும் பொழுது நிச்சயமாய் உலகம் நம்மை அழைக்கிற சமயத்தில் நாம் போகவே மாட்டோம். சாத்தானும் கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான்? மை பிலவட் அப்படின்னு அவனும் கூப்பிடுவான். ஆனால் கர்த்தருடைய அன்பை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய அன்பு வஞ்சகம் இல்லாத அன்பு. சாத்தானுடைய அன்போ அது வஞ்சகமான அன்பு. அந்த அன்பை, அந்த மாய வலைக்குள்ளே சிக்கிக் கொள்கிறார்கள் அநேகர். இல்லை, நாம் ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யணும்? ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் நல்லவர். அவர் நம்மை அன்பாக அழைக்கிறவர். இயேசு நம்ம எப்படி அழைக்கிறார்? மை பிலவட் என்றவர் அழைக்கிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? 10ஆம் வசனம் படித்து பாருங்கள். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறது. ஆரங்கள் பூண்ட கழுத்து அழகாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆரம்? என்ன? செயின், தங்க செயின் போட்டு அழகு பார்க்குறார். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு நல்ல தங்க செயினை வாங்கி கொண்டு வந்து போட சொல்கிறாரு. அவள் போடுறா. போட்ட உடனே என்ன செய்வா? பார்த்து ரசிப்பான்ல, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதை போட்ட பிறகு உன்னை பார்க்குறதுக்கே ரொம்ப கலையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது சொல்லுவானா இல்லையா? எங்கே பாஸ்டர் நீங்கள் என்னவோ கற்பனையில் சொல்கிறீங்க, அது சொப்பனமாகவே இருந்துட்டு போட்டுமே. அப்படியே சொப்பனம் கண்டாவது என்ன செய்யுங்க? என்ஜாய் பண்ணுங்க. உண்மை ரியலாக நடக்காட்டா கூட சினிமாவில் தான் அதை பார்க்குறோம் பாஸ்டர். எங்கள் வீட்டில் நடந்ததே இல்லை. அவன் இருக்கிறத பிடுங்கிட்டு போகிறான், இருக்கிற தாலி அவன் அறுத்துட்டு போகிறான். அறுக்கா கூடாதவன் யாரும் அவன் நினைச்சிக்கிறான், தாலியை கொண்டு போய் அடவு வைக்கிறான், விற்றுட்டு போயிடான். எனக்கு என்ன வாங்கிய கொடுக்குறான். ஆனால் நல்ல கடமை என்ன செய்கிறாரு? விதமாக புதுசாக என்ன செய்கிறாரு? வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. கடந்த வருஷம் பர்த்டேக்கு வாங்கிட்டு வந்தது பழசாகி போச்சு, இந்த பர்த்டேக்கு லேட்டஸ்ட்டாக ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கி அவனை கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செய்கிறான்? நல்ல நெக்லஸ் என்ன விருப்பமானதோ அவன் பார்த்து அழகாக வாங்கி கொண்டு போட்டு கொடுக்கும்போது அவன் கொண்டு கழுத்தில் போட்டுட்டு வர்ற சமயத்தில் போட்டுட்டு வா எப்படின்னு பார்க்கட்டும். ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ரசிப்பானா இல்லையா? ரசிக்கணும். ரசிப்பானா இல்லையானா என்ன செய்யணும்? ரசிக்கணும். அவன் தான் சரியான கணவன், அவன் தான் உண்மையான பாசம் வச்சிருக்கிற கணவன். ஆண்டவர் அப்படி ரசிக்கிறவர். ஹல்லேலூயா. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, இயேசு என்ன செய்கிறார்? நம்மை அவர் ரசிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ரசிப்பார். விளக்குதா? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். 6ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில், எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்று சொல்ல. நான் கருப்பாய் இருந்தாலும் அழகா இருக்கிறேன். தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறது ஒன்று இருக்கு, அது வேற. ஆனா கருப்பாக இருக்கிற மனைவியை நேசிக்கிற புருஷன் யாராக இருப்பாங்களா? எப்படி இருக்கலாம்? கருப்பாக இருக்கலாம். கருப்பாக இருக்கிறவளை யாரா நேசிப்பாங்களா? நம்ம இந்தியாவில் சொல்லுவோம், நம்ம ஊரில் கல்லராக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சமாவது பாசம் வர கிடைக்கும். விளங்குதா?
அந்நாள் அவள் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் தெரியல, கலரை பார்த்து அவன் நேசிக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாம் கருப்பாக இருக்கிறோமா சிவப்பாக இருக்கிறோமா என்கிறதை பார்த்து நேசிக்க மாட்டார். நீங்கள் கருப்பாக இருக்கிறதுனாலே உலகம் உங்களை புறக்கணிக்கலாம். ஒருவேளை உங்கள் பக்கத்தில் இருக்கிறதான வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பலர் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், கருப்பாக இருக்கிறீர்கள் என்பதற்காக. நீங்கள் உங்களை நிறம் குறைவாக இருக்கிறதுனால, பணம் குறைவாக இருக்கிறதுனால, படிப்பு குறைவாக இருக்கிறதுனால, உங்களுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறதுக்காக நீங்கள் ஒரு குறைந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற நிலைமையில் இப்படியெல்லாம் உலகம் உங்களை பழிக்கலாம், உலகம் உங்களை என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம், உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கருப்பாக இருக்கிறதான இந்த அது என்ன நபரை பற்றி தான் அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார். கருப்பாக இருக்கிறவரை பார்த்து அங்கே அந்த காதலன் என்ன சொல்கிறாராம், என் பிரியமே என்று கூப்பிடுறப்ப அந்த காதலன் வேறு யாரும் இல்லை, இயேசுதான். ஆமென். அந்த காதலி வேறு யாரும் இல்லை, நானோ நீங்களும் தான். தேவனுடைய திருச்சபை, உலகம் எங்கும் இருக்கிற காணப்படாத தேவனுடைய திருச்சபை தான் அந்த காதலி. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கறதுக்கு அழகா இல்லை, நம்ம ஞானவான்களாக இல்லை, கல்விமான்களாக இல்லை, படித்தவங்களாக இல்லை, எந்த வித்தியாசத்தையும் பார்க்காம நம்ம நேசிக்கிற நம்முடைய ஆண்டவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கருப்பாக இருந்தால் ஆண்டவர்கள் நேசிக்கிறார், பணம் இல்லாட்டால் ஆண்டவர்கள் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். ஒரு நாட்டம் பிடிச்சாலும் உங்களை விட்டு ஓடி போக மாட்டார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நாறிக்கொண்டே இருக்கும் நான் சொல்லலை, குளிக்காமல் இருக்கும் நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாசிங்கள். அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறதான சமயத்தில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். 1 Peter chapter 3 verses 3 and 4. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். பொதுவாக உலக பிரகாரமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிற சமயத்தில் முதலாவதாக எதை பார்த்து விரும்புவான்? புறம்பான அந்த அழகை பார்த்து விரும்புவான். ரொம்ப கல்லராக இருக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு நல்ல ஜோடனை பண்ணி அருமையாக வந்தால் தான் நல்ல பட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு அருமையாக நிற்கும் பொழுது பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். ஆனால் வீட்டில் பார்த்த உடனே எல்லாத்தையும் கலத்தினோடனே பிடிக்கலன்னு சொல்லுவான். அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கல்யாணத்தன்னைக்கு, ரொம்ப கலராக தெரிஞ்ச. ஆனால் இப்போது கலர் போச்சே, ப்ளீச் பண்ணது. ஆமாம், டெய்லி ப்ளீச் ஆனால் என்ன ஆகும்? அவ்வளோதான், தோல் உறிஞ்சிரும், இல்லாத வியாதியெல்லாம் வரும். அதனால் நான் உண்மையாக சொல்ல போகிறேன், மாப்பிள்ளை உங்களை பார்க்க வரும்போது ப்ளீச் பண்ணாத முகத்தை காட்டுங்க. வாலிப பிள்ளை, கல்யாணம் ஆகாத பிள்ளைகளை சொல்கிறேன். இல்லைன்னா கல்யாணம் ஆன பிற்பாடு ஐயா அம்மா இந்த பொண்ணில் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் சண்டை போட வேண்டி வரும். யாக்கோபு கல்யாணத்துக்கு பிறகு ஏமாந்த மாதிரி நிறைய பேர் இப்போ கண்ணை தள்ளிட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது பார்த்த பொண்ணு இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப மாறி போச்சு. அன்றைக்கி ரொம்ப கலராக தெரிஞ்சா, இப்போ கலரே இல்லை. அப்போ முடி ரொம்ப நீளமாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா வச்சுருந்துருப்பா. இப்போ என்ன செஞ்சுட்டா, எடுத்துட்டா, உண்மையான கொண்டை இருக்குது, அப்போது எக்ஸ்ட்ரா கொண்டை இருந்தது, அவ்வளோதான். விளக்குதா? அப்போ நல்ல கண்ணாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கண்ணு ஒரு பக்கம், ஆமாம், இங்கே பார்த்தா அங்கே பார்க்குறேன். அப்போ என்ன கண்ணாடி போட்டிருந்தா தெரியல, கிளேர் அடித்தது தெரியல, கண்ணாடி போட்டு மறைச்சிட்டா. ஆனால் இப்போ கல்யாணம் மட்டும் வீட்டுக்கு கண்ணாடி இறக்கி வச்சோன்னே அந்த கீழே கலத்தி வச்சோன்னே தெரியுது, கண்ணு சரியில்லையே, கண்ணு சரியில்லையே. பல்லை பார்த்தா பல்லு கோணையாக இருக்குது. அப்போது பொண்ணு பார்க்க போகும்போது சிரிக்கவே இல்லை, சிரிச்சிருப்பா, பல்லை காட்டாமல் சிரிச்சிருப்பா. இப்போது வீட்டில் எத்தனை நாள் பல்லை மூடி வைக்க முடியும்? வீட்டில் பல்லு காட்டி தானே ஆகணும்.
ஐயோ பல்லு சரியில்லையே. ஆனால் ஒன்று தெரியுமா, சில ஆட்கள் இதெல்லாம் சரியில்லைன்னாலும் நாள் போக 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 அவருடைய குணத்தை பார்க்குற டைமில் கொண்டை சரியில்லைனாலும் பரவாயில்ல, கண்ணு சரியில்லைனாலும் பரவாயில்ல, பல்லு சரியில்லைனா பரவாயில்ல, பக்கத்து வீட்டு நல்லா பல்லு நல்லாத்தான் நடிகை மாதிரி கட்டிட்டு வந்திருக்கிறான், கல்லராக கட்டிட்டு வந்திருக்கிறான், ஆனால் தினந்தோறும் சண்டை, தினந்தோறும் பிரச்சனை. ஏன்னா அவள் என்ன செய்கிறா, அவளுக்கு இந்த பியூட்டி பார்லருக்கு போகிறதுக்கே என்ன செய்யணும், மாதம் 5000 ரூபா ஒதுக்கி வைக்கணும், பட்டு சேலை வாங்குறதுக்கு ஒரு 2000 ஒதுக்கி வைக்கணும், ஹோட்டலில் போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு டெய்லி என்ன செய்யணும், வர்ற சமயத்தில் பிரியாணி பொட்டலம் வீட்டுக்கு வரணும். இவன் சமைக்க மாட்டான், சோம்பேறி. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தா, நடிகை சினிமா ஆக்டர் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தா, கட்டிட்டு வந்தா, இப்போ பார்த்தா வச்சவன் படுற பாடு படாத பாடு, ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே வீட்டில் இன்னொருத்த ஒரு கருப்பான பொண்ணை கட்டிட்டு வந்தான், முடியும் கொஞ்சம் கம்மி தான், பல்லும் கொஞ்சம் கோணதான், மூக்கும் கொஞ்சம் கோணதான், அப்புறம் கண்ணும் கொஞ்சம் சரியில்லை தான், ஆனால் தங்கமானவள். என்ன தங்க விசேஷம்? வாசித்து பாருங்க அடுத்த வசனத்தில், 1 பேதுருவில் 4ஆம் வசனத்தை படிங்க. அழியாத அலங்கரிப்பாய், அழியாத அலங்கரிப்பு. இதெல்லாம் அழிஞ்சிரும், கொஞ்ச நாள் முடி போயிடும், கொஞ்ச நாள் பல்லு போயிடும். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாயிருக்கிற ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அது உடனே தெரியாது, உடனே தெரியாது. நீங்க எவ்வளவு திட்டினாலும் அவ சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா. அது பிடிக்குமா? இல்லை. இந்த ரொம்ப கள்ளராக இருக்கா, அது பிடிக்குமா? கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறா. ஏன் தெரியுமா? கோவப்பட்டாலும் அவள் கோவப்படலை. அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவி. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம குட்டையாக இருக்கிறோமா, நம்ம நெட்டையாக இருக்கிறோமா, குண்டா இருக்கிறோமா, லீனா இருக்கிறோமா, இதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணத்தை கர்த்தர் பார்த்து நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அன்பு இருக்கிறதா, சாந்தம் இருக்கிறதா, இச்சையிடம் இருக்கிறதா, இச்சை அடக்கம் இருக்கிறதா, பொறுமை இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா, இவைகளெல்லாம் நமக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் பார்த்து என்ன சொல்கிறார்? என் பிரியமே. இப்போ பார்க்கறது என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்மிடத்துல பார்க்கிற அந்த ஆரம் என்ன? ஆபரணாதிகள் பூண்ட அந்த கழுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த நெக்லஸ்ன்னு நம்ம போடுறோமே, இதெல்லாத்தை விட விலையேற பெற்ற ஆபரணமாக இருக்கிற சாந்தம், இந்த பொறுமை, இந்த அமைதல், இன்னும் அநேக இந்த நற்குணங்களை ஆண்டவர் நம்மிடத்திலே என்ன செய்கிறார்? அவர் பார்க்க விரும்புகிறார். அந்த அலங்காரத்தை கர்த்தர் பார்த்து அவர் ரசிக்க விரும்புகிறார். அதை பார்த்து அது பொறுமை ரொம்ப சூப்பர், அழகா இருக்கு. நீடிய சாந்தம் இருக்கிறதே ரொம்ப சூப்பர். நான் பெண்களுக்கு சொல்லலை, இது பெண்களுக்கு உரிய வசனம் அல்ல, ஆண்களுக்கு சேர்த்து நம்முடைய மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய திருச்சபையை பார்க்கும் பொழுது, அந்த திருச்சபையில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நற்குணங்கள் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அமைதல் உள்ள ஆவியை கர்த்தர் தருணத்தில் விரும்புகிறீங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த அமைதலை தாங்கப்பா, பொறுமையை தாங்கப்பா, கோபம் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே, கோபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, நீடிய சாந்தத்தை தாங்க ஆண்டவரே, பொறாமை என்கிட்ட இருக்கக்கூடாது ஆண்டவரே, வன்கண் இருக்கக்கூடாது எனக்கு ஆண்டவரே, நீ நல்ல குணங்களை தாரோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம தேடணும். கல்லை ஈஸியாக வெளியே போய் பொறுக்கிட்டு வந்துடலாம், ஆனால் பொண்ணை என்ன செய்ய முடியாது, ஈஸியாக பொறுக்க முடியாது. பொன் விலையேறப்பெற்றது. அதே மாதிரி நம்முடைய குணங்களும் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. லகுவாக ஒன்றும் கிடைப்பதில்லை. அதற்காக நாம் விலை கிரயத்தை செலுத்த வேண்டும், விலை கிரயத்தை செலுத்த வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், வேத புத்தகத்திலே நாம் தியானமாக இருக்க வேண்டும், உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கலாம். பல சமயத்தில் தேவன் நம்மை புடமிடுவார், உபத்திரவத்துக்குள்ளே நம்மை அனுப்புவார், கோபப்படக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே நம்மை அனுப்புவார், பொறாமை வரக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் செல்லுவோம். நம்ம எல்லாம் நல்லா ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாலும் சில சமயத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய குணத்தை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார்.
ஆண்டவர் சோதித்து பார்க்கிற சமயத்தில் நாம் பொறுமையாகவே இருக்க வேண்டாம். ஆண்டவரே, எல்லாத்தையும் நீர் எடுத்துட்டாலும் நான் கோவப்பட மாட்டேன், நம்ம தூஷிக்கவே மாட்டேன். ஆடு போனாலும் சரி, மாடு போனாலும் சரி, வேலைக்காரன் போனாலும் சரி, யோபுக்கு போன மாதிரி எல்லாமே போனாலும் சரி, என் உடம்பில் இருக்கிற ஆரோக்கியம் முழுமையும் போய்விட்டாலும் சரி, நான் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தாலும் சரி, பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சரி, ஆண்டவரே நான் பொறுமையை நான் இழக்க மாட்டேன். நான் ஒருபோதும் நான் உம்மை முறுமுறுக்க மாட்டேன், தூஷிக்க மாட்டேன், உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்முடைய ஆலயத்துக்கு வருகிறதை நான் நிறுத்த மாட்டேன், உம்முடைய வீட்டை விட்டு நான் ஓடி போக மாட்டேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன். நீர் போதுமான உங்களுடைய பாதத்தை நான் பற்றி பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி யார் பொறுமையாக அமைதியாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பல மடங்கள் 1000 மடங்காக ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுது. ஹல்லேலூயா. அமைதியிலும் சாந்தரம் உள்ள ஆவி தேவை. வேதத்தில் நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 அதிகாரம் 10 வசனம். 1 Timothy chapter 2 verse 10. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகள் தேவ பக்தி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லணும்னு சொன்னா அதற்கு ஏற்ற நற்கிரியைகள் இருக்க வேண்டியது அவசியம். குட் வாக்ஸ், நல்ல செயல்கள், குட் வாக்ஸ் இருக்கணும். நற்கிரியையும் செய்திருக்கிறாள். யார்? அன்னைக்கு ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வந்து வெள்ளைக்கல் பரணி என்ன செய்தாள்? உடைத்து ஊற்றினாள். இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறது, தலை சிரசு முதல் ஊற்றினாளாம். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அவள் முன்பாக செய்விக்கிறதான அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான். அடக்கம் பண்ணும்போது என்ன செய்வார்கள்? நல்ல சுகந்த வர்க்கம் போடுவார்களே, அதை செய்து அடக்கம் பண்ணுவார்கள் சர்ரத்தை. ஆனால் அடக்கம் பண்ணுகிறதான அந்த சர்ரத்தை அவள் செய்கிறது போல இயேசுவின் சர்ரத்தை சுகந்த வர்க்கத்தால் என்ன செய்தாள்? நனைத்தாள். ஆண்டவர் அதை பார்த்து என்ன, இவளுடைய நற்கிரியை செய்திருக்கிறாள், இவள் முந்திக் கொண்டாள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். சிலர் சில காரியங்களை செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ஞானசானம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகக்கூடாது, சீக்கிரம் ஞானசானம் எடுக்கணும். ஆலயத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆகக்கூடாது, சீக்கிரம் வரணும். முந்திக் கொண்டாள். ஆமென். முந்தி இறங்கினவன் அவன் சுகமடைவான். எங்கே? அந்த பெதஸ்தா குளத்தில். பைபிள் படித்தா தான் நான் என் பிரசங்கம் புரியும். எல்லாத்தையும் எடுத்து அங்கே விளக்கி சொல்ல முடியாது. பெதஸ்தா குளம்னு ஒன்று இருக்கு, பைபிளை போய் வீட்டில் பாருங்க. முந்தி இறங்க வேண்டும். அதே மாதிரி முந்தி வந்தால் தான் ஆசீர்வாதம். சபைக்கு லேட்டாக வந்தால் ஆசீர்வாதம் கிடையாது. சுகம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, வேலை வேணுமா, பிள்ளை பாக்கியம் வேணுமா, முந்தி எழும்பணும். காலையில் முந்தி எழும்புறவனுக்கு ஆசீர்வாதம், லேட்டாக எழும்புறவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. டெய்லி 9 மணிக்கு எழும்புறவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. காலைல 5 மணிக்கு ஜபத்துக்கென்று எழும்புகிற தான தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நற்கிரியை செய்திருக்கிறாள், முந்திக் கொண்டாள். அவள் அதை செய்யல, பின்னால் அவளுக்கு அந்த சான்ஸ் நினைச்சிருக்காது, கிடைத்திருக்காது. ஆலயத்தை வாங்குறதுக்கு, ஆலயத்தினுடைய இடத்தை வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டும். கொடுத்தெல்லாம் முடிஞ்ச ஒரு பாடு. பாஸ்டர் பில்டிங் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நான் வேணுமான ஏற்றுக்கொள்வேன், கர்த்தர் அதை கணக்கில் சேர்த்துக்கவே மாட்டார். நான் வேணுமான வாங்கி அதை போட்டு வைத்துக்கொள்ளலாம், ஃபண்டில் சேர்த்துக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். முந்திக் கொள்ள வேண்டும். வாக்கு பண்ணுறதை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முந்திக் கொள்ள வேண்டியது அவசியம். எதற்கு முந்திக் கொள்ளணுமோ அதுக்கு என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ என்ன அவசரம்? இயேசு உயிரோட தான் இருக்கிறாரு. இயேசு உயிரோட தான் இருக்கிறார். ஆனால் அவள் முந்திக் கொண்டாள். ஹல்லேலூயா. யார் முந்திக் கொள்றாங்களோ அவங்க புத்திசாலிகள். நற்கிரியை செய்கிறதுல நாம் முந்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆத்மாதாயம் செய்து இங்கே வச்சு தான் செய்ய முடியும். இங்கே தான் நீங்கள் ஆத்மாதாயம் செய்ய முடியும். உலகத்தில் இருக்கும் பொழுது
சரி ரிட்டையர்மெண்டெல்லாம் ஆகட்டும், 60 70 எல்லாம் சும்மா தானே வீட்டில் இருந்து போர் அடிச்சுட்டு இருப்போம், அப்போ போய் ஆத்மாதாயம் செய்யலாம், நடக்கிற விஷயம் இல்லை. 50க்கு மேலே நீங்கள் எங்கே போய் ஆத்மாதாயம் பண்ண போகிறீங்க? செய்யலாம், முடியாதுன்னு இல்லை. ஆனாலும் அதை விட இப்போவே வாலிபமாக இருக்கும் பொழுதே, சிறுவனாக இருக்கும் பொழுதே, இப்பொழுது இருந்தே அதை துவங்கினாதான் 60 70 செய்ய முடியும். புதுசாக 60 70 நீங்கள் ஆத்மாதாயம் செய்ய கற்றுக்கொள்ளவே முடியாது. முந்திக் கொள்ளுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய என்ன செய்யணும்? முந்திக் கொள்ளணும். உங்கள் வீட்டில் அவர் வயசாகிட்டே போகிறாரு, எப்போ உயிர் போகணும்னு தெரியாது. உங்கள் அண்ணன் எப்போ போயிடுவார் தெரியாது. அக்கா எப்போ மரிச்சு போவாங்கன்னு தெரியாது. எப்போ யாருக்கு உயிர் போகணும்னு தெரியாது. தெரியுமா? தெரியாது. அவங்க சாகிறதுக்கு முன்னால் நம்ம முந்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதற்காக? சுவிசேஷத்தை சொல்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? முந்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நற்கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கென்று நற்கிரியை செய்கிறவளை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். கேமரா பிடிச்சிருக்க தம்பியை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, அவர் நின்றுட்டு யாரா கவனிச்சிங்களா? இல்லவே இல்லை. இது எதுக்கு வீண் செலவு? என்னத்துக்கு செலவு? இதை போய் பிடிச்சி இது ஒரு லைவ் டெலிகாஸ்ட் போட்டு எதுக்கு இதுக்கு பணம் செலவு பண்ணுறது? எதற்காக? இதை எடுத்து அதுக்கு பிறகு டிவியில் கொடுக்கறது, இதெல்லாம் எதுக்கு? வீண் செலவு. அந்த பணத்தை எடுத்தா என்ன செய்யலாம்? எங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரலாமே, எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கி தரலாம் இல்லையா, ஒரு கடை போட்டு தரலாமே. இதெல்லாம் யூதாசுடைய புத்தி. நிறைய விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்திற்கான பணத்தை எடுத்து, காணிக்க பணத்தை எடுத்து எப்படி தங்களுக்கு வீடு கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்குறவங்களா இருக்கிறாங்க. எப்படி எனக்கு கிடைக்கும்? இல்லை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நிறைய பேர் கேட்பதற்கு இது ஏதுவாகிறது. ஆமென். ஒரு வெள்ளைக்கல் பறன் உடைக்கப்படுகிறது, இது அநேகருக்கு வாசனை வீசுகிறது. இதுதான், அதாவது வெளியே யாருக்குமே தெரியாது. நற்கிரி சில சமயத்தில் செய்கிற நற்கிரியினுடைய அந்த பலன் எந்த அளவுக்கு வெளியே வாசனை வீசுகிறது என்று தெரியாது. யூடியூப்பில் செய்திகள் போடப்படுகிறதே, அது பலர் தலைமுறைகள் என்ன செய்வார்கள்? எடுத்து வாசிப்பார்கள். ஒரு புஸ்தகத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் பல தலைமுறைகள் அந்த புஸ்தகம் பயன்படும். கர்த்தருக்கு நற்கிரியை செய்ய வேண்டாம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு பிரியமானவனா நான் மாறணும். எத்தனை விரும்புகிறீங்க? உமக்கு பிரியமானவனா மாறணும். உமக்கு பிரியமானவளா நான் என்ன செய்யணும்? மாற வேண்டியது, மாற விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வேன். நல்ல கை வைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நற்கிரியை செய்யத்தக்கதான அந்த ஆண்டவரே அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. நான் சும்மா இருக்கக்கூடாது. சபையில் நான் நற்கிரியை செய்யணும். தெய்வ பக்தி உள்ளதான அநேகர் என்னென்ன காரியங்களை செஞ்சாங்க, அநேகர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அநேகர் ஆண்டவரே வேத புத்தகத்தை அச்சடித்தார்கள். என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சுருக்காங்களோ அதை விட அதிகமாக நான் செய்யணும். ஆண்டவரே, நான் செய்யணும். ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் உதவி செய்வார். உன்னத பாட்டின் புஸ்தகம் இன்னும் 2 வசனத்தை வாசனம் ஜெபிக்க போகிறோம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 15ஆம் வசனம். மறுபடியும் ஆண்டவர் பிரியமே என்று கூப்பிடுகிறார். எங்க கூப்பிடார் பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். என் பிரியமே நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம பார்த்து ரூபவதின்னு கூப்பிடணும்னா, பிரியமே என்று கூப்பிடணும்னா ரூபவதியா இருக்கணும். பிரியமே என்று கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், அழகாக இருக்கணும். பியூட்டிஃபுல், அழகு என்கிறது நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் பொறுத்திருக்கிறது. நம்முடைய அவயவங்கள் என்று சொல்கிற சமயத்தில் கண் எவ்வளோ ரவுண்டாக இருக்குது, ஷேப்பாக இருக்குது. மூக்கு எவ்வளோ நீளமாக இருக்குது, பல் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் அழகு தான். அது அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இங்கே சொல்கிறது என்ன தெரியுமா? த செல்ஃப் கண்ட்ரோல், தன்னடக்கம். உன் கண்கள் புறா கண்களாக இருக்கிறது. ஒரு நாளும் ஒரு டெட் பாடி அது என்ன செய்யாது, பார்க்காது. செத்துப்போன எலி எங்கேயாவது கிடக்கும்னா அந்த எலியை எடுக்கிறதுக்காக எந்த புறாவும் பறந்து வந்து அது மேலே உட்காருமா? உட்காராது.
எலியின் மேல் அதுக்கு கண்ணு, செத்து போன எலியின் மேலே கண்ணு விழவே விழாது. செத்து போனதான் ஒரு பறவையின் மேலே அதனுடைய கண் என்ன செய்வதில்லை, விழுவதில்லை. எங்கே சுத்தமான தானியம் இருக்கோ, சுத்தமானவைகள், சுத்தத்தை தான் அந்த கண்ணு பார்க்கு, அசுத்தத்தை பார்க்காது. சாக்கடையில் போய் உட்காராது, சுத்தமானவைகளை பார்க்கிறது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்கள் நேராய் பார்க்க கடவது. உன்னுடைய கண் நேராய் பார்ப்பது, ஒரு ஸ்திரீ எச்சியோடு பார்க்கிறவன் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. செல்ஃப் கண்ட்ரோல் கண்ணுக்கு மட்டுமல்ல, நம்முடைய அவயவங்களை கர்த்தர் பார்த்து ரசிக்க வேண்டும். அல்லேலூயா. உன் கண்கள் புறா கண்கள் என்று ஆண்டவர் சொல்லணும். அது ஆண்டவர் ரசிக்கிறார். பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறதான சமயத்தில் 1ஆம் வசனம் சொல்ல, உன் கண் முக்காட்டி நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது. உன் கூந்தல் கிளையாத் மலையில் தழை மேயும் வெள்ளையாட்டு மலை மந்தையை போல் இருக்கு உன் பற்கள், எல்லாம் சொல்றாரு. காது செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். எது கேட்கக்கூடாதோ அது கேட்கக்கூடாது. அடுத்தவங்களை பற்றி மோசமாக சொல்கிறது என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. இந்த கண் தவறானவைகள் என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. தேவையற்ற காரியங்களை இந்த கண்கள் பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்கள் முக்காடு போடணும். ஆமென். தேவைக்கு திறந்து விட்டுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி என்ன செய்யணும், முக்காடு. யார் மாதிரி? இஸ்லாமிய பெண்கள் பார்த்துருக்கீங்களா? இஸ்லாமிய பெண்கள் போட்டிருப்பாங்க, புருஷனை பார்க்கும்போது, அடுத்த புருஷனை பார்க்கும்போது புருஷனை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க பார்ப்பாங்களே, மற்றவங்க பார்க்க முடியாது. இவங்களுக்கு கண்ணு தெரியும், அது வேற. எதை காட்டுகிறது? அதாவது நம்முடைய கண்கள் என்ன செய்ய வேண்டாம், அவரையே பார்க்கட்டும், பரலோகத்தையே பார்க்கட்டும். நம்முடைய தரிசனமெல்லாம் பரலோகமாக இருக்கட்டும், நம்முடைய பார்வையெல்லாம் இயேசுவாக இருக்கட்டும். நம்ம இந்த உலகத்தில் உள்ளதான காரியங்களை பார்க்க வேண்டாம், பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ளதான அசுத்தமான எந்த பாவத்தையும் பாராதபடி, எந்த விதமான தீமையான காரியங்களையும் பார்க்காதபடிக்கு நம் கண்களை என்ன செய்ய வேண்டாம், நேராய் பரலோகத்துக்கு நேராய் பார்க்கத்தக்கதாக நாம் என்ன செய்ய, திருப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு தேவை, கண்ணுக்கு தேவை, நாவுக்கு தேவை, நாவடக்கம் தேவை. வருது எல்லாத்தையும் பேசிடக்கூடாது, அதனால சண்டை வருது. என்ன செய்யணும், யோசித்து பேசணும். 10 முறை யோசித்து பேசணும். சிலர் பட்டுன்னு பேசிடுவாங்க. ஒரு வார்த்தை விழுந்த பிறகு திரும்பி என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. மேடையில் பேசணும்னா ரொம்ப யோசித்தா நான் பேசுகிறேன். ஒரு வார்த்தை தவறாக வரக்கூடாது, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது, அப்படி யோசித்து பேச வேண்டியிருக்கு. கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரக்கூடாது. அதெல்லாம் இன்னும் கரெக்ட் பண்ணுறதுக்காக சில டைமில் உட்காந்து நான் பேசுகிறதே திருப்பி கேட்டேன்னா, ஐயோ தப்பாக பேசிட்டேனே, அது சரியாக மாற்றணும், இன்னும் பெட்டராக பேசணும் அப்படின்ட்டு நான் மாற்ற முயற்சி செய்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்க பேசுனாலும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பேசுனா என்ன செய்வோம், ரெக்கார்ட் பண்ணி கேட்கணும். வீட்டில் பகலெல்லாம் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. அடுத்த நாள் உட்காந்து நான் பேசுகிறவங்க ரெக்கார்ட் பண்ணி கேட்பேன். கேட்டிங்கன்னா புருஷங்கிட்ட எப்படி பேசியிருக்கேன்னு தெரியும். ஐயோ இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கிறேனே, இனிமேல் நான் பேசவே கூடாது. ஆமாம். இல்லைன்னா என்ன செய்யுங்க, ஒரு வேலை செய்யுங்க. மனைவிமார்கள் பேசினா புருஷர்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க. புருஷர்கள் பேசுகிறத என்ன செய்யுங்க, மனைவிமார் ரெக்கார்ட் பண்ணி சவுண்டாக போட்டுவிட்ருங்க. அன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகள் வரும்போது அவங்க கேட்பாங்க. மாமனார் மாமியார் வரும்போது போட்டு விடுங்க, உங்கள் மகள் எப்படி பேசியிருக்கிறா கேளுங்கன்னு போட்டு விடுங்க, நல்லா ரசிப்பாங்க. அப்படி தானே? அதுக்காக சொல்லலை, அப்படி பெரிய பிரச்சனைக்குள்ள அவங்களை மாற்றுறதுக்காக நான் என்ன செய்யலை, இதை சொல்லலை. நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதை செஞ்சு நம்ம வேணுமானா போட்டு கேட்டோம்னா, நம்ம பேசுனதே நமக்கு பிடிக்காது. அவ்வளவு கேவலமாக பேசியிருப்போம். ஐயோ இப்படி நான் பேசியிருக்கூடாது நினைப்போம். We must have a self-control. நமக்கு என்ன வேணும், ஒரு தன்னடக்கம் தேவை, சுய கட்டுப்பாடு தேவை. பேசுறதுல, கேட்கறதுல, நம்முடைய நடக்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சுய கட்டுப்பாடை தருவாராக. ஆமாம். என் கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கடைசியாக வாசிப்போம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, மை பிலவட், பூரண ரூபவதி. ரூபவதின்னு சொன்னது மட்டும் இப்போ எப்படி மாறிட்டாவே,
பூரண ரூபவதியா மாறிட்டார். ரட்சிக்கப்படும் போது முதல்ல என்ன சொன்னார் ஆண்டவர்? பிரியமே. அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு? நீ ரூபவதி. அப்புறம் என்ன சொல்றாரு? பூரண ரூபவதி. இப்படி நம்ம வளரணுமா வேண்டாமா? எத்தனை வளரணும்னு விரும்புறீங்க? முதல்ல ஆண்டவர் எப்படி சொல்றாரு? பிரியமே, மை பிலவட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பிரியமே நீ, அப்புறம் ரூபவதி, அப்புறம் என்ன சொல்றாரு? பூரண ரூபவதி. மெச்சூரிட்டி. நமக்குள்ள எந்த அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைகிறோமோ அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்கள் எல்லாமே முதிர்ச்சி உள்ளதா இருக்க வேண்டும். முதிர்ச்சின்னு சொன்னா தவறு மேக்சிமம் வரக்கூடாது. பி பெர்ஃபெக்ட். God will love you. ஆண்டவரை நேசிப்பார். என்ன செய்யணும்? பூரணராக மாறணும். பூரணராக நீ என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். பூரணம். தப்பே வரக்கூடாது, ஒரு தவறும் வரக்கூடாது ஆண்டவரே, ஒரு தவறு வரக்கூடாது ஆண்டவரே, ஒரு பொய் வந்துடக்கூடாது ஆண்டவரே, ஒரு தவறும் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து 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 நீங்கள் நடந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், நீ பூரண ரூபவதி, ஒன்றில் என்ன இல்லை, பழுது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் பிரியமான ஒரு மகனாக மகளாக நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க. கைகளை வைத்து எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே நான் பிரியமான ஒரு மகனாக இருக்கணும், பிரியமான ஒரு மகளாக இருக்கணும், எனக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே நீர் பிரியமே என்று கூப்பிடத்தக்கதாக என்னை கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே அன்பு வேணும்ப்பா, தியாகம் வேண்டும் ஆண்டவரே, சாந்தம் வேண்டும் ஆண்டவரே, பொறுமை வேண்டும் ஆண்டவரே, பொறாமைகள் களையப்பட வேண்டும் ஆண்டவரே, அவிசுவாசம் அகன்று போக வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்க. நற்குணங்களால் என்னை நிரப்புவீராக. மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை எனக்கு நீ தருவீராக. ஓ, தாங்கும்படி உதவி செய்யுங்க. சகிக்கிற தன்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் கைகளை வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே என்னை உமக்கு பிரியமானவனாய் மாற்றுங்க, என்னை பிரியமானவளாய் மாற்றுங்க. என் சுபாவத்தில் மாற்றம் உண்டாகட்டும், என் சுபாவத்தில் மாற்றம் உண்டாகட்டும். நான் கருப்பா இருந்தாலும் ஒருவேளை நான் ஆண்டவரே இந்த உலகத்தில் விரும்பத்தக்கத நிலைமையில ஒருவேளை என்னுடைய சரீர தோற்றம் இல்லாம போனாலும் நீர் என்னை விரும்புகிறது மாத்திரமல்ல, இந்த உலகமே என்னுடைய சுபாவத்தை பார்க்கும் பொழுது, என்னுடைய நற்குணங்களை பார்க்கும் பொழுது உலகமும் என்னை விரும்ப முடியும். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீரும் என்னை ஏற்றுக்கொள்வீர், உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளும், என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ள முடியும். எனக்கு நற்குணம் தேவை. எனக்கு ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான அலங்காரங்களை பார்க்கிலும் இந்த ஆவிக்குரிய அலங்காரங்களை தருவீராக, ஆவிக்குரிய நற்கனிகளை தருவீராக, ஆவிக்குரிய நற்குணங்களை தருவீராக. என்னை நீ நற்குணங்களால் அலங்கரிப்பீராக என்று சொல்லி நல்ல கரங்களை வைத்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. கர்த்தர் உன்னை உபத்திரவத்துக்குள்ளே நடத்துவார். ஆண்டவர் உன்னை பரீட்சித்து பார்ப்பார், ஆண்டவனை சோதித்து பார்ப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு கோபம் வரக்கூடியதான சூழ்நிலைகள் வரும். அதிலே ஜெயிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவாராக, அதுக்கான அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக, அதுக்கான பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை கர்த்தர் தருவாராக. இந்த நேரத்தில் அந்த அபிஷேகத்தை எத்தனை பேர் பெற்றுக் கொள்கிறீர்கள்? ஆண்டவரே நான் வேறு மனுஷனாய் மாறணும். சவுலை அன்னைக்கு உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி வேறு மனுஷனாய் மாற்றினது போல என்னை நீர் வேறு மனுஷனாய் மாற்றுவீராக. அந்த பவுலை கர்த்தாவே அன்றைக்கு நீர் வேறு மனுஷனாய் மாற்றினது போல என்னை நீர் மாற்றுவீராக. உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ள இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என்னை காண்கிறவர்கள் உம்முடைய அன்பை என்னை காண்பார்களாக. ஆண்டவரே ஆவிக்குரிய சுபாவங்களை கனிகளை காண்பார்களாக. தகப்பனே பிரியமே என்று என்னை அழைக்கிறது மாத்திரமல்ல, என்னை ரூபவதி என்று அழைக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கைவச்சு ஆண்டவரே என்னை ரூபவதியின் அழைக்கணும் அப்பா, என்னை ரூபவதியின் அழைக்கணும். Give me a self control life. என் கண்களை நான் கட்டுப்படுத்தணும், என் நாவை நான் கட்டுப்படுத்தணும், என் செவிகளை நான் கட்டுப்படுத்த வேண்டும், என் செயல்களை நான் கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு சுய அடக்கத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நினைப்பதெல்லாம் பேசிவிடக்கூடாது, விரும்புவதெல்லாம் பார்த்து விடக்கூடாது ஆண்டவரே. நான் மனம் போன போக்க நடந்து விடக்கூடாது.
எனக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை தருவீராக. எல்லாவற்றையும் நான் ஆண்டவரை புசிக்க அனுபவிக்க கூடிய நிலைமையிலே நான் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடக்கூடாது. Thank you Jesus. Hallelujah. Glory to God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ரூபவதியாக மாற்றுவார். ஆண்டவர் உங்களை ரூபவதியாக மாற்றுவார். ஆண்டவர் உங்களை ரூபவதியாக மாற்றுவார். நல்ல கைவிட்டு தேவ சமூகத்தில் எல்லாம் ஆமென். Hallelujah. 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 Glory to Jesus. We thank you Lord. We thank you Lord. We thank you Lord. ரூபவதியாய் மாற்றுவீராக. ரூபவதியாய் மாற்றுவீராக. கடைசி கை வைத்து எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பூரண ரூபவதியாய் மாற்றுங்க. பூரண ரூபவதியாய் மாற்றுங்க. உன்னுடைய பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே நான் எந்த தவறும் செய்யாமல் மிகவும் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள வேண்டும். விழிப்பாய் நடந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. அதிகமாய் ஜெபம் பண்ணி அதிகமாய் வேதத்தை வாசித்து ஆண்டவரே நான் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. என் வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே பழுதற்றதாய் மாறுவதாக என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை வைத்து ஜெபிக்கிறவங்க மேலே ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை அவர் தொடுகிறார். ஏசாயா அவருடைய நாவை தொட்டது போல உங்கள் நாவை கர்த்தர் தொடுகிறார். அக்கினி தொடுகிறது. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பரிபூரணமான ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை, வெற்றி உள்ள வாழ்க்கை, ஆண்டவர் பூரண பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை, பழுதற்ற வாழ்க்கையை இன்று முதல் தருவதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. அதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. அதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. Hallelujah. Glory to God. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளைக்காயுமே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானித்த வசனத்தின்படியாக எங்களை 1000 மடங்குகளை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரை நீர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, 2 மடங்கு அல்ல, 5 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான தகுதியை நாங்கள் அடைந்து கொள்ளும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் வாழ்த்திச் செல்லுங்கள்.